நம்ம சுதிஹாசன் பற்றி நான் சொல்லி தான் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம கமல் சாரோட பொண்ணு, அதுக்கப்புறமா ஹிந்தியில் பல ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் பல ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க, தெலுங்குல கூட நடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் ஹலோ சகோ அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப கூடிய சீக்கிரமாகவே வந்துட்டு இவங்க இயக்குனராக வந்துட்டு களமிறங்க போகிறாங்களாம். அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுடைய கமலஹாசன், இவர் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு தற்போது அரசியலில். படங்கள்லாம் அப்படியே ஒதுக்கிட்டு அரசியல்லவே முழு நேரம் அப்படியே போயிட்டு இருக்காருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வருகின்ற லோக்சபா எலெக்ஷனில் இவருடைய கட்சியான மக்கள் நீதி மையம் அப்படின்ற கட்சியோட சார்பாக இவர் வந்துட்டு அந்த எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. ஸோ இது வந்துட்டு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு திருப்புமுனையாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது திருப்புமுனையாக ஆகுமா, அப்படி இல்லைனா 10/10 இருப்பாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம சுதிஹாசன் செஞ்ச விஷயத்தால் கமலஹாசனை எல்லாமே திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்துட்டு ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. கலை நிகழ்ச்சிக்கு போனவங்க பயங்கர ஆபாசமான ஆடை அணிந்து போயிருக்காங்க. ஆபாசமான ஒரு போஸ்ட் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் கீழே மக்களை பேர் வந்துட்டு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பொண்ணையே இவர் சரியா வளர்க்கல, இவர் எப்படிங்க வந்துட்டு கட்சியை சரியா வளர்க்க போறாரு, நாட்டை பார்த்துக்க போறாரு அப்படின்னு ஒரு சில பேரும். இன்னொருத்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல பொண்ணுக்கு அறிவுரை பண்ணுங்க, அதுக்கப்புறமா மேடை ஏறி பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் லோக்சபா எலெக்ஷன் கிட்ட நெருங்குற இந்த டைம்ல வந்துட்டு கமலஹாசனுக்கு இப்படி ஒரு பேர் கண்டிப்பா வர்றது அவருக்கு மிகப்பெரிய டிராபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி பேசுற எல்லாருமே வந்துட்டு கமல் சாருடைய எதிர்கட்சியை சார்ந்தவங்க, அதனால்தான் அவர் மீது வேணுனே வந்துட்டு பழியை போட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கலை, இது வந்துட்டு அவங்க சினிமாவில் இருக்காங்க, அதனால அவங்க அப்படி இருப்பாங்க, அதுக்கும் கமலஹாசன் சாருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமல் சாரோட ஆதரவாளர்களும் பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல சுதிஹாசன் பண்ண தப்புக்கு வந்துட்டு கமலஹாசன் சார் கேள்வி கேட்குது சரியா தவறா அப்படின்ற விஷயத்த நீங்களே வந்துட்டு கருத்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.